டுடே லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான கன்னியாகுமரி ஸ்டைல் வெள்ளரிக்காய் பச்சடி. இது தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். இது வெள்ளரிக்காய் நான் கட் பண்ணி வச்சு ஒரு முழு வெள்ளரிக்காய் சீடெல்லாம் எடுத்துட்டேன். சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கேன் ஸ்மாலாக. இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தேங்காய், தேவைக்கேற்ற காரத்துக்கேற்ற பச்சை மிளகா அண்ட் ஜீரகம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தயிர். இந்த தயிர் வந்து லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இது போடணும். சீடா ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. நான் வெறும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு வெள்ளரிக்காய் உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். வெந்துச்சு ஆல்மோஸ்ட்டாக. இப்போ பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் நான் சொன்ன மாதிரி தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் 2-3 சாம்பார் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிறேன் நான். ஸோ எல்லாம் இதை நெருப்பு கொட்டி ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போன பிறகு தாளிப்பு கொண்டு தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா செம்மையாகும். அதேமாதிரி ஃபினிஷிங் வந்து தயிர் ரொம்ப கூல் ஆன பிறகு, வெள்ளரிக்காய் நல்லா கூல் ஆன பிறகு அந்த தயிரை ஊற்றினா செம்ம எம்மியாக்கும். சீடா ப்ராசஸ் வச்சு வெள்ளரிக்காய் நல்லா வெந்தாச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறேன் நான். ஸோ கடுகும் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு நல்லா வெள்ளரிக்காய் கூல் ஆன பிறகு தான் தயிர் போடணும். அப்போ தான் டேஸ்ட் எம்மியாக இருக்கும். ஏன் வெள்ளரிக்காய் வந்து எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக, ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் காரசாரமாக வச்சேன்னா கொஞ்சம் மிளகா அதிகமாக போட்டுக்கிறேன். இல்லாட்டி நான் கண்டிப்பாக இன்னும் ஒயிட்டாக தான் இருக்கும். கன்னியாகுமரி ஸ்டைல் வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இது நம்ம சூடு ஆற டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் விட்டுட்டு கரெக்டாக இருக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துச்சு. கூல் ஆன பிறகு நான் தயிரும் ஊற்றியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. கன்னியாகுமரி வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. ஆக்சுவலாக அது வெள்ளை கலரில் தான் இருக்கும். நான் கொஞ்சம் காரசாரமாகிறதுக்காக கொஞ்சம் க்ரீன் சில்லி அதிகமாக சேர்த்துக்கிறேன் நான். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது தான் வாசனை கம்மன்னு இருக்கும். நீங்களும் இது மாதிரி எம்மியான வெள்ளரிக்காய் ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணுங்கள். ஓகே, பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.